பூதூர் தர்கா. அந்த இது சித்ராபுரம் திறந்துருவோம். ஆமாம். கொடுக்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வே. மத சார்பற்ற நாட்டு ஒற்றுமை கல்தூன். நிறுவியது 17/4/1992. தலைமை முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் திரு எம். கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள். திறப்பாளர் திரு எம். கோபாலகிருஷ்ணன் பிகாம். தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் இந்தியன் வங்கி. முன்னிலை திரு எம். ஹேமாத்ரி நாயுடு, திருமதி மரகதம் சந்திரசேகர், திருமதி ஆர். சக்குபாய், திரு இ. ரவிக்குமார். விழாக்குழுவினர் திரு ஆர். ஸ்ரீராமுலு நாயுடு, திரு பி. சுந்தரராம ரெட்டி, திரு பி. கோவிந்த ரெட்டி, திரு கிருஷ்ணா ரெட்டி, ஜனாப் ஜி. ஷேக் முகமது அன்சாரி, திரு வி. வெங்கடேஸ்வரலு நாயுடு, திரு கே. பெருமாள் நாயுடு, ஜனாப் சத்தார் சேட் கே. ஜனாப் திரு எம். கவுஸ் மொஹிதீன், திரு பி. ராஜகோபால் நாயுடு, திரு வி. வெங்கடேஸ்வரலு, திரு பி. வீரராகவன், திரு கணபத் ராஜ் ஜெயின், திரு ஆ. சுவாமி தாஸ். கிருதலாபுரம் ஒரக்காடு ஊராட்சி, சென்னை 67 நிறுவப்பட்ட கல்தூன். இந்த ஆலமரம் எந்த அளவுக்கு தீட்டுங்கிறத பாருங்கள். அஞ்சு பேரும் 5 மகான், 2 3 4 5 Sorry.
புதூர் தர்கா சாயின்ஷா. இந்த மரம் அந்த அவர் வைக்கப்பட்ட மரம் பட்டு போயிடுச்சு. இதை வந்து துளுக்க வைக்கணும். முக்கியமாக என்னன்னா இது இன்னைக்கு சித்ரா பருவத்து அன்னைக்கு நிச்சயமாக திறக்கப்பட்டுவிடும். ஆனால் நாகூர் தர்கா சந்தனக்கூட்டுக்குள்ளார திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பாபாவுடைய ஆசீர்வாதம், சாயின்ஸாவுடைய ஆசீர்வாதம், சேவாத்தமுடைய ஆசீர்வாதத்தைப்படி தான் நடக்கும். ஜி என்ன ஒன்றா நினச்சிங்கம்மா. ஜி இந்த 5 பேரை பற்றி சொல்லுங்கள். இந்த 5 பேர் இந்த இதில் மெயினாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப பேர் கேட்டாங்க ஐயா. இந்த நடுவில் இருக்கிற துபாய், நடுவில் இருக்கிறவர் பாக்தாத் இருக்கிறாரு, பாக்தாத் துபாய் அரபு நாட்டில் இருக்கிறாரு. ஆமாம். ஓ, நடுப்புற இருக்கிறவர் தான் பாக்தாத் துபாய் உள்ளவர். இங்கே இருக்காரா இல்லை இங்கேருந்து அங்கே போயிருக்காரா? அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு ஞானி மகான். மகான் யோகி பாபா. ஓஹோ, பாக்தாத்தில் இருக்கார். அது பெரிய இது. ஓ, அரபுக்காரன் நாடு அது. ஆமாம், மெக்கா மதினா மாதிரி. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக அது. ஓஹோ, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுன்னா அது கொடுப்பனை இருக்கணும். ஓ, அவருக்கு போகிறாங்களா, அஜிக்கு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அஜி யாத்திரைக்கு வச்சுங்க போனாலும் அங்கே தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் அவர் இங்கேயே பார்த்துடலாம். இல்லை, உண்மையாக தானே? இப்போ அங்கே போய் பார்க்குறதுக்கு இங்கே கொடிமரத்தை பார்த்துட்டாவே அவர் அந்த தர்கா இது துபாயில் இருக்கு. பியூட்டி என்ன தெரியுங்களா, இவருடைய கொடிமரம் இல்லை. இதை பாருங்க, அதோ எது. ஆமாம், இது லைட்டு போஸ்ட் இருக்குது. ஆமாம், அதுதான் கொடிமரம். அதுக்கு பல இதெல்லாம் பிரச்சனைங்க வந்து அங்கே கொடிமரம். ஓஹோ, அந்த லைட்டு கம்பம் தான் கொடிமரம். கொடிமரம். ஓ, இவருக்கு சாயின்ஸா பாபாவுக்கு. ஆமாம். ஓஹோ, ஆமாம், இவங்க 5 பேர் 5 மகான்கள்ல. அதில் இவர் பார்த்தது, இவர் வந்து கடைசி அங்கே இருக்கிறவர், இவர் லாஸ்ட் ஆகிறவர் நெல்லூரில் கஸ்மூர் பாபா. நெல்லூர் கஸ்மூர் பாபா தான் கடைசியில் இருக்கிறாரா? ஆமாம். ஓகே 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 ஓகே. உயிரோடு இருந்து ஆடு மேய்ச்சி நின்று அந்த மலையில் இதாகிட்டார். ஓ, நெல்லூர் கஸ்பாவா? இவருடைய கீழே வந்து பாபா கல்லறை இருக்கு. மலையில் இவர் ஆடு மேய்ச்சின இடம்லாம் இவர் தமிழ் சாப்பிட்டது இடம் எல்லாம் இப்போ. ஓ, கஸ்பா இவர் தானா? சாதாரணவர் இல்லை. பட் அவருக்கு இது வந்து கொடிமரம் அதுதான் அங்கே. அது யாருக்குன்னு தெரியல. அதுவும் போயிடுச்சு. ஆனால் கம்பமாக இருக்குது, ஈபி கம்பமாக இருக்குது. பல இதில் பல எவ்வளோலாம் நடந்து போச்சுங்க. ஓகே, ரைட்டு. சரி, திருப்பி ஆரம்பிச்சிருவோம். வாழ்த்துக்கள்.